நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? பலரும் அதை செல்வம், பதவி, மரியாதை, பேர் பெறும், கல்வி, பட்டம், அதிகாரம், உடல் அழகு, உடற்பலம், ஆரோக்கியம் அல்லது வெற்றியில் தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் இவற்றை விட அதிகமானது. ஆசீர்வாதம் என்றால் அது நித்தியமானதாக காணப்பட வேண்டும். அநித்தியமாக உலகத்தில் மாய்ந்து போகிற ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் என்றால் மக்களை ஆசை காட்டி ஏமாற்றும் மாயையாக காணப்படாது. ஆசீர்வாதம் என்ற சமஸ்கிருத பதத்தின் அர்த்தம் தேவனுடைய தயை அல்லது கிருபை என்பதாகும். உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய பொருட்களிலோ அல்லது சாதனைகளிலோ அல்ல. அது நம் இதயத்தின் நிலையிலும் தேவனுடனான உறவின் ஆழத்திலும் இருக்கிறது. நம் வாழ்வில் எப்போது டெம்பரரியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்தி விடுகிறோமோ அப்போதுதான் ஆசீர்வாதம் துவங்குகிறது. இயேசுவின் பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு சிறு குழந்தை போல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதன்படி செய்வோர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு மேலும் சொன்னார், பார்க்காமல் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம், எந்தவித அற்புதத்தையோ அடையாளத்தையோ பார்க்காமல் விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதங்கள் எப்போதும் நீட்லி பேக்டாக கையில் வருவதில்லை. அவை நம்மை நெருக்கும் பாடுகளில் மறைந்து கிடக்கின்றன. நீங்கள் என்னை பின்பற்றுவதன் நிமித்தம் எல்லா விதமான தீய சொற்களையும் உங்களுக்கு எதிராக சொல்வார்கள். ஆனால் மக்கள் உங்களுக்கு அவற்றை செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இயேசு சொல்கிறார். குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் சமாதானம் கொண்டு வருபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உள்ளே ஒன்று நினைத்து மறைவான அஜெண்டா வைத்து வெளியே வேறு விதமாய் பேசி செயல்படுபவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக முடியும்? உள்ளத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மத்தேயு 5:8 பார்க்கிறோம். மனிதருக்கு முன்பாக திறமையாக பேசி தன்னை நீதிமானாக காட்டிக் கொள்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் தேவ நீதியின் மேல் விருப்பம் உள்ளவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துபவர்களும் தன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாத நிலைமையை உணர்ந்து தேவ உதவியை நாடுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தேவனின் உயர்ந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். அப்படியானால் உண்மையான ஆசீர்வாதம் என்றால் என்ன? இயேசுவின் மூலம் கிடைக்கப்பெற்ற தேவனின் மன்னிப்பும் நித்திய வாழ்க்கையும், பாடுகளை சகிக்கும் சக்தியும், மன உறுதியும், பாடுகள் மத்தியில் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத மன அமைதி, தேவனுடன் நெருங்கிய உறவு, இவை தற்காலிக ஆசீர்வாதங்கள் அல்ல. இவை நம்முடைய வாழ்க்கையை நித்தியமாக மாற்றுபவைகள். உண்மையான ஆசீர்வாதம் என்பது நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து அளப்பதில்லை, நாம் எப்படியாக மாறி இருக்கிறோம் என்பதுதான். ஆசீர்வாதத்தை கூட்டுவதென்றால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவது, தேவனை இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர்வதும் தான். இன்றைக்கு தேவனின் ஆசீர்வாத வாழ்க்கையை ஏற்க நம்மை தயார்படுத்துவோமா? தேவனின் அருளால் மாறிய ஒரு வாழ்க்கையை உலகத்திற்கு காட்டுவோமா? ஆமென்.